சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே முத்து மீனாவும் சத்யாவை பார்க்க வந்திருக்காங்க. வாங்க மாமா உட்காருங்க அப்படிங்கிறாங்க அவங்க வீட்டில். உடனே என்ன மீனா காலையிலே வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது, இல்லைம்மா சத்யாவை தான் பார்க்க வந்தேன் அப்படிங்கும்போது, இங்கே பாரு மீனா, நம்ம சக்திக்கு என்னவோ அதை வேணால் செய்யலாம். சத்யாவுக்கு இப்போ கல்யாணம் முடிக்கக்கூடிய சூழ்நிலையும் நம்ம இல்லை. அதே நேரத்தில் அவ்வளோ பெரிய வசதியான வீட்டில் எப்படிம்மா நம்ம சம்மந்தம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. ஏம்மா சத்யாவோட சமாதானம் தான் முக்கியம். அவன் ரொம்ப விரும்புகிறான். அதுபோக இவன் எதுவும் பண்ணிக்கிறோன்னு நினைக்க வேண்டியது இருக்குமா? அந்த பிள்ளையும் பாவமாக ரொம்ப சின்சியராக விரும்புகிறாங்க அப்படிங்கும்போது, நீ சொல்லுதெல்லாம் சரிதாண்டி, ஆனால் நம்மளுக்கு அதுக்குள்ளே வழி எங்கே இருக்குது அப்படிங்கும்போது முத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அத்தை, இப்போ சத்யாவுக்கு நாங்கள் ஆறுதல் சொல்ல தான் வந்திருக்கோம். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல தான் வந்திருக்கோம் அப்படிங்கும்போது, மாப்பிள்ளை ஏதோ பண்ணுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கடையை பார்த்து போயிடுறாங்க. இங்கே முத்து மீனாவும் சத்யாட்ட சொல்லிட்டு போகிறாங்க, டேய் ரேகாவை பற்றி விசாரிக்க தான் போகிறோம், அதனால் கவலைப்படாத, ரேகா நல்லா தான் இருப்பா அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படிங்கிறாங்க. இங்கே சத்யா வீட்டில் ரொம்ப சோகமாக இருக்காங்க. இங்கே முத்து மீனாவும் ரேகா வீட்டில் வேலை பார்க்குறவங்க வேலைக்காரங்க அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போனோன்னா நல்லா இருக்கீங்களாக்கா அப்படிங்கும்போது ஒரு மாதிரி இருக்காங்க. என்னக்கா நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறேன், ஒரு பதிலும் சொல்ல மாட்டேறீங்க அப்படிங்கும்போது, ஏம்மா அன்னைக்கு நீ மட்டும் வந்த, இன்றைக்கி உன் புருஷனோட வந்திருக்க, என்னம்மா பணம் எதுவும் கேட்டு வந்திருக்கிறியா? அது நடக்காதுமா, ஏன்னா ரேகாம்மா வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது, வீட்டில் இல்லையா, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. வீட்டில் இல்லை, அவங்க நான் கொடுத்த சாப்பாடெல்லாம் சாப்பிடாமே இருந்திருப்பாங்க போல். விடிய காலம் அவங்க அப்பா கதவை திறந்து பார்த்துருக்காரு, மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்திருக்கு. உடனே ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்துருக்காங்களாம். இப்போ கூட நான் அங்கே தான் பார்க்க போகிறேன் அப்படிங்கும்போது, எந்த ஆஸ்பத்திரி அப்படிங்கிறாங்க. எந்த ஆஸ்பத்திரி அப்படிங்கிறாங்க. ஏம்மா அந்த ஆஸ்பத்திரியில் ரேகாமாட்டா துட்டு வாங்கிட்டாங்கன்னு கேட்காதாங்க, அது நல்லா இருக்காது அப்படிங்கும்போது, இல்லைம்மா இல்லை நாங்கள் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சத்யாவுக்கு கால் பண்ணாடே, சத்யா ரேகா ஒன்றும் சாப்பிடாம வைக்காமல் இருந்திருப்பா போல், திடீர்னு பொசுக்குன்னு மூச்சு பேச்சு இல்லையா, அதனால் அவங்க அப்பா இந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காரு அப்படிங்கும்போது, ஏக்கா என்னக்கா சொல்கிற, எதுக்கா சொல்கிற அப்படின்னுட்டு இருக்காங்க. டே கவலைப்படாடா, நானும் மாமா அங்கே தான் வாரேன்னு சொல்லிட்டு நேராக மீனாக்கா வீட்டுக்கு போகிறாங்க. போனோன்னா, மாமா என்னவும் ஆச்சு, ரேகாவை பற்றி என்ன சொன்னாங்க அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்க அப்படிங்கும்போது, எதுக்கும் நீ கலங்காத, அதை பார்த்துக்கலாம், முதல்ல ஆஸ்பத்திரியில் நல்லா இருக்காளா என்னென்னு அங்கே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ரேகா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்குறாங்கன்னா, சீதாட்ட கேட்குறாங்க. சீதா நீ வேலையில் இருக்க அப்படிங்கிறாங்க. லீவில் தான் மாமா இருக்கேன் அப்படிங்கும்போது, உங்கள் ஆஸ்பத்திரியில் தான் அந்த ரேகா சேர்ந்துருக்கா அப்படியா அப்படிங்கும்போது, என்ன மாமா ஆச்சு அப்படின்னு இப்படி ஆச்சு அப்படிங்கிறாங்க. சரி மாமா நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேகா எப்படி இருக்கான்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்காங்க. சீதா ஃபோன் பண்ணி கேட்டுட்டு, நல்லா இருக்காங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, அதுபோக தம்பி உடனே பார்க்க போகணும் வைக்கணும்னு அங்கே சொன்னான்னா நல்லா இருக்காது, அவங்க அப்பா கூடவே தான் இருக்காராம், மதியங்கான தான் அவர் சாப்பிட போவார், அந்த கேப்பில் பார்க்க முடியுமான்னு தெரில மாமா, அப்படி பார்க்க முடிஞ்சால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி சீதா அப்படிங்கிறாங்க. இங்கே சத்யாட்ட எல்லா செய்தியும் சொன்னோன்னே சத்யா ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாரு. ஏன்டா அழுற அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. இல்லைக்கா அவள் சொல்லுவா, நீ இல்லைன்னா நான் இருக்கவே மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருப்பா, அவங்க அப்பா வேறு வாழ்க்கையை பார்க்குறேன் அப்படின்னோடனே அவள் இப்படி பண்ணிட்டாலும் என்னமோ தெரில அப்படி இப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. உடனே முத்து சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் கவலைப்பட்டா சரியாக வருமாடா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு வண்டி ஓட்டுறவரை ஒரு ஆளை வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் வண்டியை கேட்கும்போது, முத்தண்ணே எனக்கு எதுவும் உரி வந்துடக்கூடாதுண்ணே, நீங்கள் எனக்கு ரொம்ப வேண்டிய ஆள், அதனால தான் அந்த வண்டியை தரேன் அப்படிங்கிறாங்க. முத்து சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி ஒரு டிரைவரை ரெடி பண்ணி அந்த வண்டியை ஓட்ட சொல்லி பேசுகிறாரு. இங்கே மீனாக்கிட்டையும் சத்யாட்டையும் சொல்கிறாங்க, நம்ம எல்லோரும் ஆஸ்பத்திரி போகிறோம், மாஸ்க்கை போட்டுக்குவோம், மீனா நீ தான் அங்கே ஆஸ்பத்திரி மருத்துவச்சி அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, நான் மருத்துவச்சிக்கு படிக்கவே இல்லையா அப்படிங்கிறாங்க. மீனா இப்போதைக்கு என்ன மாஸ்க் போட்டுக்கா சத்யா, நான் கம்பவுண்டர் மாதிரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அந்த ஆஸ்பத்திரி வண்டியில் போய் இறங்குதாங்க. இறங்கி நேராக ரேகா ரூம் எங்கன்னு கரெக்டாக போயிருந்தாங்க. ஏன்னா சீதா எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அங்கே போய் சத்யா பேசினோன்னா ரேகா ரொம்பவே அழுறாங்க. உன்னை பார்க்க முடியுமோ வைக்க முடியுமோ எனக்கு தெரியல, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என்னெல்லாமோ பிளான் பண்ணிகிட்ருக்காங்க, நான் இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியல, அதுபோக ஒன்று விட்டுட்டு போகவும் மனசு இல்லை, அதான் நம்ம சாப்பிடாமே இருந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் சாப்பிடாமே இருந்தேன், இப்போ இப்படி ஆயிடுச்சு, ஆஸ்பத்திரி 2-3 நாள் இருக்கணுங்காங்க, வைக்கணுங்காங்க, ஆனால் நான் இங்கே இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் அப்பா என்னையை ஆந்திராவுக்கு அனுப்பி விட்ருவார், அவங்க கொஞ்ச நாள் கழித்து எனக்கு வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்ப்பாங்க, நான் சம்மதிக்கவே மாட்டேன், நான் அப்படி போகிறதுக்கு நான் உன் கூடயே வந்துடுறேன் சத்யா, என்னை கூப்பிட்டு பேர் வச்சுட்டுன்னு சொல்லி அழுகிறாங்க. உன்னை கூப்பிட தான் வந்திருக்கேன்
வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ரேகாவை கூட்டிகிட்டு வராங்க வாசலுக்கு. அங்கே சிந்தாமணியோட வீட்டுக்காரு அவங்க ஆட்களோடு சேர்ந்து வந்துட்டுருக்காங்க. முத்து சொல்கிறாரு, மீனா நம்ம கொண்டு வந்த அந்த கவுனை கொடு, அதை போட்டுக்கிட சொல்லு, இந்த மாஸ்கையும் போட்டுக்கிட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் போட்டுட்டு என் அப்பாவுக்கு முன்னாடியே வேறு யார் மாதிரியோ போய்கிட்டே இருக்காங்க. அப்போ ரேகா ரூமுக்கு வந்து பார்க்காங்க, ரேகாவை காணலை. இங்கே ஆஸ்பத்திரியில் என்னாச்சு, என் மகன் இந்த ரூமில் இருந்தால் வேறு எந்த ரூமுக்கு கொண்டு போயிருக்கலாம் வச்சுருக்கலான்னு கேட்கும்போது, இல்லையே ரேகா மேடம் அங்கே தான் இருந்தாங்க வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே அதுக்குள்ளே இவங்க அந்த ஆஸ்பத்திரி வண்டியில் ஏறி வெளியே வந்துடுறாங்க. வந்தோடனே முத்து சொல்கிறாரு, மீனா அவங்க அப்பா கொஞ்ச நேரத்தில் ரேகாவை காங்கலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பண்ண ஆரம்பிச்சிடுவார். அந்த சிந்தாமணி கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கோ எங்கள் வீட்டுக்கோ கண்டிப்பாக அது வரும். நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது எனக்கு ஒன்றும் புரியலைங்க அப்படிங்கும்போது டபார்னு முத்து சொல்கிறாரு, அவன் பழகுறட்டில் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி கால் பண்ணுறாங்க. ஸ்ருதி நான் முத்து பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சத்யாவும் சத்யா விரும்பின பொண்ணும் ஒன்று ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டோம். அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் இதுக்கு சம்மதிக்க மாட்டேங்காங்க அப்படிங்கும்போது, அம்மா சொன்னீங்கள சிந்தாமணி பொண்ணுன்னு சொல்லி, அவங்க தான் நம்ம குடும்பம் ஆகாதுன்னு இருப்பாங்களே, அப்புறம் எப்படி சம்மதிப்பாங்க, இவங்களை எங்கே வைக்கிறது இன்னும் தெரியல அப்படிங்கும்போது, முத்து என் ரெஸ்டாரண்ட்டுக்கு மேலே 2 ரூம் இருக்குது என்ன, அது நானும் ரவியும் மதியம் ரெஸ்ட் எடுக்க தான் பயன்படுத்திப்போம். அதில் அவங்க இருக்கட்டும், அங்கே இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அது போக சாப்பாடு 3 நேரம் சாப்பாடு நம்ம ஹோட்டலில் இருந்தே போயிடும். அப்புறம் என்ன, அவங்க எத்தனை நாள்னாலும் இங்கே இருக்கட்டும், சுமூகமாக ஆகும்போது அவங்கள நம்ம கொண்டு வந்துக்கலாம் வரல அப்படிங்கும்போது, ரொம்ப நன்றி ஸ்ருதி அப்படிங்கும்போது, நானும் நம்ம வீடு தானே, அது போக எனக்கு சத்யாவும் எனக்கு தம்பி தானே, கூட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. மீனாட்ட சொன்னோன்னே மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சத்யாவையும் ரேகாவையும் ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட் மாடியில் கொண்டு வைக்காங்க. அந்த ரூமில் அவங்க இருக்காங்க. உடனே ஸ்ருதி சொல்லுவாங்க, நல்லா பார்த்துக்கிட்டேன், நீங்கள் கவலைப்படாதங்க, எப்பவும் போல் நீங்கள் வீட்டுக்கு போங்க, கண்டிப்பாக அந்த சிந்தாமணி வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே முத்து மீனாவும் அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க. மீனாவோட அம்மாக்கிட்டையும் சொல்லிடுறாங்க, ஏம்மா சத்யா வந்து ஒரு இடத்துக்கு போயிருக்கான், ஆனால் வந்து சிந்தாமணி வந்து என் மோளை காங்க வைக்கணும்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லும், அதனால் எதுவுமே பேசாதம்மா அப்படின்றாங்க. நான் பார்த்துக்கிறேன்டி, நம்ம பிள்ளை தான் ஒரு இடத்துக்கு இப்போ வேலைக்கு போயிருக்காங்க, இங்கே இல்லை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே மீனா முத்து ரொம்ப வைராக்கியமாக விஜயா வீட்டில் இருக்காங்க. இங்கே சிந்தாமணிக்கு ரேகாவை காங்கலன்னு வீட்டுக்காரர் சொன்னோன்னா சரியான கடுப்பாகி, மீனா தான் கண்டிப்பாக அந்த முத்து தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கார் ஸ்டாண்டில் பார்க்குறாங்க. கார் ஸ்டாண்டில் முத்து கார் இல்லை. அப்போ முத்து வீட்டுக்கிட்ட அவங்க கார் இருக்கான்னு பாருன்னா, முத்து வீட்டுக்கிட்ட தான் கார் இருக்குது. அப்போ கண்டிப்பாக முத்து வீட்டில் தான் அந்த ரேகாவும் சத்யாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் இருந்து ஆட்களை காய்ச்சல்காரங்களை கூப்பிட்டு மலன்னு முத்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இதை பார்த்தோன்னே விஜயா, நீ என்ன வீட்டுக்குள்ளே இவங்களாம் கூப்பிட்டு வரா சார், எதுக்கு சார் வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது, ஏம்மா இந்த வீட்டில் இவங்க மோளும் அவங்க மருமகனும் இருக்காங்களா அப்படிங்கும்போது, இவங்க மோளும் மருமகனும் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. உடனே என் மருமகன் அவங்கள்ட்ட சொன்னேன் சார், அந்த சத்யா இருக்கானான்னு கேட்க சொல்லுங்கள், அந்த மீனா முத்து இங்கே தான் இருக்காங்க, அவங்க இங்கே தான் இருப்பாங்க அப்படிங்கும்போது, சார் இங்கே எல்லா ரூம்லேயுமே பாருங்கள், எந்த ரூம்லேயாவது சத்யாவும் ரேகாவும் இருந்தாலும் கூப்பிட்டு போயிட்டே இருங்க சார் அப்படிங்கிறாங்க. எல்லா ரூம்லேயும் பார்க்காங்க, மொட்டை மாடிலையும் பார்க்காங்க, இல்லவே இல்லையே. முத்து மீனா என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, ரேகா அங்கே வந்தாகணும் வச்சாகணும் அப்படிங்கும்போது, எங்கிட்ட வந்து கேட்குங்க, எங்களுக்கு அது சம்மந்தம் கிடையாது, போயிட்டே இருங்க அப்படிங்கும்போது, என்ன சிந்தாமணி ஓமோவா ஒன்றுமில்லாத சத்யா கூட ஓடி போயிட்டாளா, ரொம்ப சூப்பராக இருக்க, நீ என்னமோ பெரிய பணக்காரனுக்கு வந்து கல்யாணம் முடிப்பேன் எப்போன்னு சொல்கிற, என் பையன் மனோஜுக்கு பொண்ணு கேட்டேன், அவனாவது பெரிய பிஸ்னஸ்மேன், அவனுக்கெலாம் தரமாட்டேன், நான் பெரிய பணக்காரன் தான் கட்டி வைப்பேன், அப்படி இப்படின்னு இப்போ ஒன்றாவதுனுக்கு போயிட்டாளா, நீ ஊரை பூரா ஆட்டையை போட்டு சொத்துல பூரா பேரில் சேர்த்த, இப்போ என்ன போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சா அப்படிங்கும்போது, அப்போ தான் முத்துக்கு மீனாவுக்கும் தெரியுது, சிந்தாமணி ஆட்டை போட்டு சொத்து எல்லாமே ரேகா பேரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இந்த ரேகாவை வந்து இந்த சத்யா கூட சேரவே கூடாது அப்படின்னு சிந்தாமணி நினைக்காங்கன்னு தெளிவாக தெரிய வருது. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் சொன்னீங்க இங்கே யாரும் இல்லை அப்படிங்கும்போது, சார் இங்கே இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மீனா வீட்டில் தான் அந்த சத்யா இருப்பான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. முத்து மீனாவும் அங்கே போகிறாங்க. அங்கே போனோன்னே சத்யா அம்மா சொல்லுது, என் பையன் வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்கான் அப்படிங்கும்போது, சார் வெளியூருக்கு எங்கே போயிருக்கான்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. என் பையன் எங்கே போயிருக்கான்னு தெரியாது, என் மருமகனும் என் மோளும் தான் அனுப்பியிருக்காங்க, ஆனால் இங்கெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் அவன் வெளியூருக்கு ரேகா போயிருக்காங்களா, ரேகா எங்கே போயிருக்காங்க சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க. என் பையன் வேலைக்கு தான் போயிருக்கான்னு தெரியாது அப்படின்னா, எங்கள் சிந்தாமணி இப்போ 2 பக்கம் இல்லைன்னா எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாகிறாங்க. மீனா என்னடி பண்ணி வச்சுருக்க, உன் தம்பியும் ரேகாவும் எங்கே அனுப்பியிருக்க அப்படிங்கும்போது, என் தம்பி எங்கே போகிறான்னு என்ன சொல்லிட்டு தான் போனான், அவங்க பொண்ணு எங்கே போகிறான்னு கூட சொல்லிட்டு போலையா, எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. இங்கே சிந்தாமணி இன்னும் இவங்கள கேட்டு பிரயோஜனம் இல்லை, நம்ம என்ன பண்ணணுமோ அதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் அலையுதாங்க.
அப்போ நேராக போய் சிட்டிகிட்ட சொல்லுவாங்க, சிட்டி எப்படியாவது என் மோளை கண்டுபிடிச்சி கொடு, இதுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் பரவாயில்லை அப்படிங்கும்போது, ஏக்கா இவ்வளோ காலமும் நீங்கள் ஏதாவது வேலை சொல்லியிருக்கீங்க, நான் செய்யாமல் இருந்திருக்கேனா செஞ்சுருக்கேன், இந்த வேலையும் செய்ய தான் செய்வேன், எல்லா வேலைக்கும் பணத்தை வாங்கிக்கிட்டே செய்வேன், இந்த வேலைக்கு பணமே வேண்டாம்க்கா அப்படிங்கும்போது, என்ன சத்யா என்ன சிட்டி சொல்கிற அப்படிங்கும்போது, இல்லை சத்யா என்கிட்ட தான் வேலை பார்த்தான், இன்றைக்கி உங்கள் மூளையை கல்யாணம் பண்ணி என்கிட்ட முன்னாடி முதலாளி வரலாம்னு நினைக்கானா, அது நடக்காது, கண்டிப்பாக உங்கள் மூளை பிரித்து கொண்டு உங்கள்கிட்ட தருவேன், இதுக்கு நீங்கள் 10 பைசா தர வேண்டாம், அது போக அந்த முத்துக்கு மீனாவுக்கும் நான் பழைய கணக்கை செட்டில் பண்ண வேண்டியிருக்கு, நான் செட்டில் பண்ணிக்கிறேன், அவங்கள நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. முதல்ல என் மூளை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு, நான் அதுக்குள்ளே வேலையை பார்க்குறேங்க, எனக்கு தெரிஞ்சவங்களாம் அந்த ஃபோட்டோ அனுப்புகிறேன்னு சொல்லி ஃபோட்டோ பூரா அனுப்புகிறாங்க. இங்கே சிந்தாமணிக்கு என்ன செய்யனே தெரியல, நம்ம இவ்வளவு 30 வருஷமாக சம்பாத்தியம் பண்ணியிருக்கோம், அந்த சம்பாத்தியத்துலேருந்து எல்லாமே சித்தா அவள் பேரில் தானே இருக்குது, ரேகா பேரில் தானே இருக்குது, ரேகாட்டிருந்து எப்படியாவது அந்த சத்யாவோ இந்த மீனாவோ முத்தை வாங்கிட்டான்னு என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. போனதை தாண்டி அந்த சொத்து போயிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. சிந்தாமணி வீட்டுக்காரர் கேட்குறாங்க, என்ன பண்ணலாம் இப்போ, ரேகாவை பார்த்தியா வச்சியா அப்படிங்கும்போது, இல்லைங்க எங்கே இருக்கானே தெரில, முத்து மீனா எங்கே கொண்டு வச்சுருக்காங்கன்னு தெரில, அவன் என்னங்க பண்ணுறது அப்படிங்கும்போது, சரி ரைட்டு எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டலாம் பேசியிருக்கிறேன், ஏதாவது நடக்குமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கார். இங்கே மனோஜ் வந்து ரோகிணிக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு ஒவ்வொருத்தட்டையாக பணம் கேட்டு கேட்டு போகிறாங்க. எல்லாருமே மனோஜ் கடையில் வியாபாரம் இல்லை, நிறைய கடனோட இருக்கார், இவருக்கு யாரும் கொடுத்துட்டாங்க யாரும் கொடுக்கல, என்ன பண்ணனே தெரியல. அப்போ தான் வந்து ரேகாவோட அப்பா ஃபைனான்சியர் தானே அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து அங்கே ஃபைனான்ஸ் கேட்க போகிறாரு. எனக்கு ஒரு 5 லட்சம் வேணும், தந்தீங்கன்னா வாழ்க்கை சரியாயிரும், எனக்கு ரோகிணிக்கும் சம்மந்தம்னு சொல்லிட்டு எனக்கு இன்னொரு வாழ்க்கை நல்லா வந்துடும் அப்படிங்கும்போது, நீ யார் முத்தோட அண்ணனா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. என் வீட்டில் என்னெல்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கியா அப்படிங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறாங்க. மீனா இருக்கல்ல, உங்கள் மீனோட தம்பி என் மகளை கல்யாணம் பண்ணி கொண்டு போயிட்டான், இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரில, அது தெரிஞ்சால் உடனே சொல்லு, நீ ரூபா தர வேண்டாம், நான் உனக்கு 5 லட்சம் தரேன், நீ வட்டியும் தர வேண்டாம் ஒன்றும் தர வேண்டாம், நீயே வச்சுக்க அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. முத்து அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. சத்யாவும் ரேகாவும் எங்கே இருக்கான்னு சொல்லு, டேய் சொல்டா அப்படிங்கிறாங்க. அது எதுக்கு, எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. உனக்கு தெரியும், நீ தான் எங்கேயோ கொண்டு வச்சுருக்க, நீ அதை மட்டும் சொல்லிட்டேன்னா அந்த ஃபைனான்ஸில் எனக்கு 5 லட்சம் தரங்காரடா, நீ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கின்னா பண்ணி வச்சுக்க, நான் வந்து இந்த 5 லட்சம் எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிருக்கும்டா சொல்கிறா அப்படிங்கிறாங்களே. அவங்க கல்யாணம் பண்ணதுக்கு சம்மதம் நானாக உட்காந்துட்ருக்காங்க, எப்படியாவது அந்த சத்யாவையும் அந்த ரேகாவையும் பிரிக்கணும்னு நினச்சிட்ருக்காங்க, அதுக்கு தானே அந்த கேம் ஆடிக்கிட்டுருக்காங்க அப்படிங்கும்போது, டேய் அவங்க சத்யாவை பிரித்தா என்ன, ரேகாவை பிரித்தா எனக்கு என்ன, எனக்கு 5 லட்சம் சும்மா கிடைக்க போகுது, அதனால் நீ சொல்லு, அந்த 5 லட்சம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அந்த ரோகிணி எனக்கு அவளுக்கு சம்மதம்னு சொல்லி ஒரு பேப்பர் எழுதி தரமுங்க, அதை வச்சு நான் வேறு ஒரு பணக்கார பிள்ளையை பார்த்து கல்யாணம் முடிச்சுட்டு ஜெயிச்சுன்னு இருப்பேன், நீ முதல்ல எனக்கு அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, எனக்கு இருக்க கடுப்பில் ஒழுங்காக மரியாதையை பேர் வெளுத்து விடுவேன் அப்படிங்கும்போது, அண்ணாமலை டேய் முத்து என்னடா இவன் உழம்பிகிட்டு இருக்கான் அப்படிங்கும்போதுப்பா, ஏன் இது மாதிரி பேசிகிட்டு இருக்கான்பா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா, முத்து அவன் வந்து அவனுக்கு பிரயோஜனமாக சொல்கிறான், நீ வந்து அந்த சிந்தாமணி மோளுக்கும் சத்யாவும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுதானே, ஏன் நீ எங்கேயோ கொண்டு வச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கும்போது, நான்லாம் ஒன்றும் வைக்கல அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கு என்னமோ உன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி விஜயா கிளம்பி நேராக பார்வதி வீட்டில் போய் கொண்டாடணும்னு சொல்லி கேக்கு பாக்ஸோடு போகிறாங்க. என்ன விஜயா கேக்கோடு வந்திருக்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான செய்தி, கேக் எடுத்து சாப்பிடு, சிந்தாமணி மாவா ஓடி போயிட்டா அப்படிங்க. ஏ விஜயா என்ன பேசிகிட்டு இருக்க, அது கொஞ்சம் வயசு பிள்ளை, நல்லா வாழட்டும், நான் வாழ வேண்டாம்னு சொல்லுதேன், அந்த சத்யா தான் அவளை கூட்டிப்பிட்டானே, இந்த முத்து மீனை தான் கொண்டு வச்சுருக்காவா, ஆனால் சொல்ல மாட்டேக்காவா, அதை மனோஜ்கிட்ட சொன்னால் மனோஜுக்கு 5 லட்சம் கிடைக்கும் அப்படிங்க. 5 லட்சம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த சிந்தாமணி வீட்டுக்கார்ட்ட ஃபைனான்ஸ் வாங்க போயிருக்கான் 5 லட்சம் வேணும்னு, அந்த 5 லட்சத்துக்கு நீ சும்மியே தரேன், நீ எங்கே இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க, அவனுக்கு இவன் சொல்லவே மாட்டேங்கான் அப்படிங்கிறாங்க. மனோஜ் இதுலேயும் வந்து பணம் சம்பாதிக்க தான் பார்ப்பானே, அப்படியே ஒன்றே மாதிரி தான், சரி நம்ம குடும்பத்தில் உள்ள பையன் ஒரு இடத்துல காதல் கல்யாணம் பண்ணிட்டு நல்ல மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது, இதை வச்சு பணம் பண்ணணும்னு நினைக்காப்புலன்னு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான், அதனால தான் அப்படி பண்ணுறான் அப்படிங்கிறாங்க, இல்லைனா மட்டும் பண்ண மாட்டானா அப்படி அப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே முத்து வந்து ஸ்ருதிகிட்ட சொல்லிடுறாங்க, அவங்க நல்லா இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க சாப்பாட்டை இதுக்கு போய்ட்டுருக்கு. என்ன பண்ணலாம், அந்த ஸ்ருதி வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு ஊரில் ஆடிட்டுருக்காங்க, அந்த ரெஸ்டாரண்ட்டு இல்லாமல் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரைட் சொல்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடலாம், அவளுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணி
சொல்கிறாங்க. என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லாமல் வைக்கிடலாம் என்ன அப்படிங்கிறாங்க. என்ன அப்படி பண்ணி விட்டுடலாம், கொளுத்தி விட்டுடலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே சுருதி வந்து அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சத்யாட்ட, சத்யா அங்கே வசதியெல்லாம் போதுமானதாக இருக்கா, ஏதாவது வேணுன்னா சொல்லு அப்படிங்கும்போது, இல்லை ரொம்பவே நல்லாயிருக்கு, 3 நேரம் சாப்பாடு வந்துடுது, தங்கும் இடம் இருக்குது, எங்கள் அக்காட்டையும் மாமாட்டையும் நாங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. இங்கே ரேகா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, நம்ம விரும்பிய வாழ்க்கை கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே சிந்தாமணி கடுப்புனா கடுப்பு, அப்படியே ஒரு கடுப்பில் உட்காந்துட்டு இருக்காங்க ரேகா உட்காங்களேன்ட்டு. இங்கே முத்து எப்படியாவது அண்ணாமலைட்ட உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்பா நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும்பா அப்படிங்கிறாங்க. சொல்லுடா அப்படிங்கிறாங்க. இப்போ ரேகாவும் சத்யாவும் எங்கே இருக்காங்கன்னு தெரியும்பா, நாங்கள் தான்ப்பா கொண்டு ஒரு இடத்துல வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. என்னடா சொல்கிற, ஸ்டேஷன்லேருந்து காய்ச்சிட்டக்காரங்க சிந்தாமணிலாம் வந்து கேட்டாங்க, அப்போ நீ வந்து எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன் அப்படிங்கும்போது, எப்பா சொன்னால் எப்படிப்பா அவங்கள ஒன்று சேர விடுவாங்க, இப்போதைக்கு அவங்க ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க, கொஞ்சம் நிதானத்துக்கான பிறகு அவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வெளிப்படுத்தலாம்னு நினைக்கம்பா அப்படிங்கும்போது, நீ சொல்லுறதும் சரிதான்டா, இன்றைக்கி நிலைமைக்கு ரொம்ப கோபமாக இருப்பாங்க, 2-3 ஆள் ஆவணுச்சுன்னா கொஞ்சம் நிதானத்துக்கு வருவாங்க, சரி ரைட்டாக விருப்பப்பட்ட வாழ்க்கையை அமைச்சிக்கிறா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க, நீ சொல்கிறதும் சரிதான், சரி அவங்க பத்திரமா இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. பத்திரமா தான்ப்பா இருக்காங்க, ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்காங்கன்னு. என்னடா சொல்கிற, ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்லையா, சரி நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அண்ணாமலையை கூப்பிட்டு போகிறாங்க. டேய் சத்யா, ரேகா நல்ல மாதிரி இருங்க, என்ன முத்து மீனாவும் சொல்லதை கேளுங்க, 2 நாளைக்கு பொறுமையாக இருங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரிமாம்மா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை வந்து வெளியே வந்து சொல்கிறாரு, டேய் முத்து, உன்னை நான் என்னமோ நினச்சேன்டா, நம்ம வீட்டுக்கு ஒரு கதைன்னு வரும்போது நான் இந்த வீட்டு பையன் இருக்கேன், இந்த வீட்டுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நின்று செய்கிறேன், அதே போல் மீனா அப்பா இடத்துலேருந்து நீ செய்யணும், எதனாலும் நீ யோசிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன், அதே மாதிரி யோசிக்கிற, அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்கள் அம்மா வளர்ப்பு ஒன்றும் தப்பாக வளடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதேப்பா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டி போயிடுறாங்க. இங்கே விஜயா வந்து ஏங்க முத்து உங்கள்கிட்ட எதுவும் சொன்னானாங்க, இந்த சத்யாவும் ரேகாவும் எங்கே இருக்காங்கன்னு அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க சும்மா தான் கேட்டேன் அப்படிங்க. நீ சும்மா கேட்க மாட்டேன், சரின்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. அது இல்லைங்க, மனோஜ் அந்த ரோகிணிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு போகணுன்னா அவன் 5 லட்சத்தை தந்தால் போயிடுறாங்க. ஆனால் 5 லட்சத்தை மட்டும் கிடச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க, மனோஜ் வாழ்க்கை சரியாயிரும். ஒரு பணக்கார பொண்ணாக பார்த்து வச்சுருக்கேன், அந்த பொண்ணை மனோஜுக்கு பேசாமல் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அவனும் ஏங்க தனியாக இருக்கணும், அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, ஹாலில் உட்காந்துட்டு நான் தீயில் இருக்கிறனால தான் நீ ஹாலில் வச்சுட்டேங்கிறான். அது போக அவன் பெரிய பிஸ்னஸ் மேனுங்க, அவன் வந்து நல்லா இருக்கணும்லாங்க அப்படிங்கும்போது, விஜயா இப்போ என்ன வேணும் அப்படிங்கும்போது, ஏங்க ஒன்றே ஒன்று தாங்க, சிந்தாமணி வீட்டுக்காரர் 5 லட்ச ரூபாய் சும்மா தராங்க மனோஜுக்கு, அதுக்கு சத்யாவும் அந்த ரேகாவும் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சால் மட்டும் போதும், அவன் அவங்ககிட்ட போய் சொல்லிடுவான் அப்படிங்கும்போ, அவங்ககிட்ட போய் சொல்லி அவன் பணத்தை வாங்கிப்பான். இவங்க சங்கடப்படணுன்னே, அடுத்தவங்க கேடு கெட்டால் போனாலும் பரவாயில்ல, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஓம் புத்தி தானே அப்படியே இருக்குது. நீ அடிக்கடி சொல்லுவேன், நான் வளர்த்த மனோஜ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, நீனே நல்லா புத்தி இல்லையே, அப்புறம் எப்படி அவன் நல்லா இருப்பான் அப்படிங்கும்போது, இங்கே பாரு, அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தான் தெரியும், யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கும்போது, உங்களுக்கு தெரிஞ்சு என்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படிங்கிறாங்க. சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி, முத்து மீனாவும் தான் எங்கேயோ கொண்டு வச்சுருக்காங்க, அதை முதல்ல நீ வச்சுக்க அப்படிங்கிறாங்க. உடனே நான் என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டேறாங்க. மாஸ்டர் நீங்கள் ஏதாவது கேட்டு சொல்லுங்கள், என் வீட்டுக்கார் 5 லட்சம் மனோஜ் கொடுக்கன்ட்டு இருக்காரு, நான் 20 லட்ச ரூபா தரேன் உங்களுக்கு, சத்யாவும் ரேகாவும் எங்கே மட்டும் இருக்கான்னு சொல்லுங்கள், என் பிள்ளை மனசை மாற்றதுக்குள்ளே நான் வந்து ரேகாவை கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. உடனே நானும் அதை கேட்டுட்டு நைஸாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, சிந்தாமணி சொல்லியிருக்காளே அப்படின்னு சொல்லி மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படியாவது இதை வந்து இவற்றை கேட்கணும்னு சொல்லிட்டு விடியாமல், இந்த சத்யாவும் ரேகாவும் எங்கே இருக்காங்க அப்படிங்கும்போது, விஜயா நீ நைட்டு சிந்தாமணிகிட்ட பேசுனதை நான் கேட்டேன் அப்படிங்க. என்னங்க சொல்கிறீங்களா, 20 லட்ச ரூபா தாரங்கிறான், அவன் பையனுக்கு 5 லட்சம், 25 லட்ச ரூபாய்க்கு அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்து நீங்கள் சொல்லிடுவீங்க, அவங்க பிரிச்சுருவாங்க, இதை நான் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கணுன்னே அப்படிங்கும்போது, நீ திருந்தியே மாட்டியா விஜயா, இனிமேல் நான் அவங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படிங்கும்போது, இதை பாரு இனிமேண்ட நீ பேசாத அப்படிங்கிறாங்க. காலையில் அண்ணாமலைக்கு சாப்பாடு கொடுக்காங்க. எப்பா நான் வண்டி கிளம்புறேன்பா அப்படின்னோடனே அண்ணாமலை தனியாக கூப்பிட்டுட்டு, நீ எங்கே போனாலும் அந்த சத்யாவும் ரேகாவும் இருக்கான்னு மட்டும் நீ இது பண்ணிக்க அப்படிங்கப்பா, நம்ம ஸ்ருதி ரெஸ்டாரண்ட் தானே இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. சரிப்பா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போயிடுறாங்க. இங்கே ரோகிணி மனோஜ் கொடுத்த டைம்லாம் முடிஞ்சது.
மனோஜ் இனிமேல் பணம் பெருட்டு தர மாட்டார், வைக்க மாட்டார், நம்மளும் அவருக்கு வந்து வேண்டான்னு எழுதி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துடுறாங்க. மனோஜ் தான் நம்ம கூட வாழ மாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு. அவரோட இருக்கிற நினைவுகள் அழகானது, அதை நம்ம கண்டிப்பாக சேமித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் வந்து சாப்பிட்ட அந்த வீடியோவை ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுறாங்க. போஸ்ட் பண்ணோன்னே இது எல்லோரும் பார்க்குறாங்க. ஸ்ருதியும் பார்க்குறாங்க, ரவியும் பார்க்குறாங்க. எல்லோரும் பார்த்துட்டு பயங்கர ஷாக்காகிறாங்க. மனோஜ் வந்து அந்த ரோகிணியை வேண்டாம் வேண்டான்னு சொல்லிவிட்டு வீட்டில் போய் மதிய சாப்பாடு சாப்பிட்றாரா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு அனுப்பிடுறாங்க. விஜயா இதை பார்த்துட்டு சரியான கடுப்பு. டேய் மனோஜ் எங்கடா இருக்க அப்படிங்கிறாங்க. அம்மா நான் கடையில் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நானும் அங்கே தாண்டா வாரேன் அப்படின்னு சொல்லி ஒரு கடையில் போய் சரியான ஒரு பெல்ட்டு வாங்குதாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான பெல்ட்டு வாங்குறாங்க. வாங்கிட்டு மனோஜ் கடைக்குள்ளே போகிறாங்க. என்னம்மா அவசரமாக பார்க்க வந்தீங்களே அப்படிங்கும்போது, டேய் நீ மதியம்லாம் எப்படி சாப்பிட்ற அப்படிங்கிறாங்க. மதியம் கடையில் தான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. கடையில் ஏன்டா சாப்பிட்ணும், வீட்டிலே சாப்பிட வேண்டியதானே அப்படிங்கும்போது, ஏம்மா மதியம் மீனாக ஒழுங்காக சமைச்சு வைக்க மாட்டாங்க, அவங்க பாட்டில் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாப்புல அப்படிங்கும்போது, அங்கே ஏன்டா சாப்பிட்ணும், பேசாமல் ரோகிணி வீட்லேயே மதியம் மதியம் சாப்பிட வேண்டியதானே அப்படிங்கும்போது, என்னம்மா சொல்கிறீங்க, அங்கே யாரும்மா போவா அப்படிங்கிறாங்க. அப்போ இது என்னதுடா அப்படின்னு சொல்லி காமிக்காங்க. இதை பார்த்தோன்னே நான் ரோகிணி வீட்டில் சாப்பிடுது எப்படி வீடியோ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிறாங்க. இது எப்படி கிடச்சிச்சா, நீ எங்கள் சாப்பிட போனையா போலையா அப்படிங்கும்போது, இல்லைம்மா அப்போ இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறாங்க. இங்கே இல்லைம்மாங்கிறாங்க. அந்த ஆளை மனோஜை போட்டு பெல்ட்டை வச்சு வெளுன்னு வெளுக்காங்க. இந்த ரோகிணி சொல்லிக்கிட்டு வெளுக்காங்க. உனக்கு அந்த ரோகிணி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. கடையில் உள்ளவங்க பூரா சிரிக்காங்க. இதை பார்த்துட்டு விஜயா இன்னும் இப்படி நடந்துச்சு வெளுத்து அப்படிங்கிறாங்க. ஏம்மா இன்னும் நான் அப்படி பண்ண மாட்டோமா அப்படிங்கிறாங்க. டேய் அப்போ வெளியில் சும்மா தான் சொல்லியிருக்கேனே 5 லட்ச ரூபா கொடுத்தா வந்து எனக்கும் அவளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எழுதி தந்துட்டு போயதா வச்சுருதான்ட்டு, அப்போ நீ வந்து அந்த ரோகிணி வேணும்னு வைக்கியா அப்படிங்கும்போது, இல்லைம்மா இன்னும் நான் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இனிமேல் போனால் அவ்வளோதான், இனிமேல் கல்லால் ஃபுல்லாக நான் தான் இருப்பேன் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அது சரி வர இங்கே தான்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லி கல்லாலே இருக்காங்க. இங்கே மனோஜுக்கு என்ன செய்யனே தெரில. அம்மா வந்து கல்லால் உட்காந்துருந்தாங்க. இங்கேயே வியாபாரம் ஆகாது, 4000 5000 தான் ஒரு நாளைக்கு ஓடும். அந்த பணத்தையும் கட்டி போயிடுவாங்க. நான் செலவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது 2 பேர் பொருள் வாங்க வராங்க. அவங்களும் அதே மாதிரி ஒரு 5000 ஒரு பொருள் எடுக்காங்க. அப்படி தானே கல்லாவுக்கு வருது. அந்த 5000 விஜயா வழக்கம் போல் பேக்கில் எடுத்து வச்சுக்கிறாங்க. மனோஜ் தினம் வந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, 10 நாளில் கடையை சாத்திட்டு வீட்டில் போய் உட்கார வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் மனோஜுக்கு ரோகிணி கால் பண்ணுறாங்க. மனோஜ் எங்கே இருக்கீங்க, நான் கடைக்கு தான் வந்துட்டுருக்கேன் அப்படிங்கும். ஐயோ நீ கடைக்கு வராத அப்படிங்கிறாங்க. மனோஜ் நான் கடைக்குள்ளே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ கடைக்குள்ளே வந்துட்டே அப்படின்னு சொன்னோம். நீ போ அப்படின்ட்டு இருக்கும்போது என்ன சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி விஜயா வந்து பார்க்குறாங்க. என்னடா மனோஜ் நேரில் போய் பேசுனது போதாது, இப்போ சாப்பிட்டது போதாதுன்னு கடைக்கு வர சொல்லிட்டியா, என் சாப்பாடு கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கும்போது, ஆண்டி எப்படி கரெக்டாக சொன்னீங்க, என் வீட்டுக்காரர் சாப்பாடு தான் கொண்டு வந்திருக்கேன், என் கூட ஒரு நாள் வந்து மதியம் சாப்பிட்டாரு, அப்படியே ரெகுலராக நான் மதியம் கொடுத்துடலான்னு தான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ஒழுங்கு மரியாதையாக ஓடிரு, இன்னும் இந்த கடை என் புருஷன் நான் சாப்பாடு கொடுப்பேன், அப்படி செய்வேன் இப்படி செய்வேனுங்க வந்த அவ்வளோதான் பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஆண்டி, நீங்களாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காதுங்க, எதுனாலும் என் வீட்டுக்காரை பேச சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஓ வீட்டுக்காரா, டே மனோஜ் சொல்கிறா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நம்ம அப்படி சொல்ல முடியாதாம்மா, சாப்பாடை கொண்டாடுறவனே, நான் உனக்கு டிஃபன் பாக்ஸ் வேணால் சந்தோஷத்தை கொடுத்துருதேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜய், டே மனோஜ் இன்னும் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இல்லை நீ சாப்பாடை கொண்டு போயிரு அப்படிங்கிறாங்க. மனோஜ் 2 பக்கமும் கிடந்துட்டு ரொம்ப சங்கடப்படுதார். இங்கே விஜயா சொல்கிறாங்க, டே நான் சொல்லலை, இந்த ரோகிணிக்கு மானமும் கிடையாது ஒன்றும் கிடையாது, எப்பவும் இங்கே வந்துக்கிட்டு தான் இருப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜப்பா வேண்டாம், இந்த கடையில் 2-3 பேர் ரோகிணிகிட்ட நடக்காத ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க, அதனால் அவள் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு எழுதி தர மாட்டாமா அப்படிங்கிறாங்க. டே அவள் உனக்கும் அவளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு போகணும்னு நினைக்கா, அவள் வந்து அப்படி வேண்டாம்னு சொன்னான்னா எதுடா நீ சாப்பிட்ட வீடியோவை, எனக்கு இது முக்கியமான நிகழ்வு, இதுதான் வந்து என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அத்தியம் அப்படி இப்படிலாம் போட்டிருக்கா, அவள் வந்து நீ வேண்டானே சொல்ல மாட்டா அப்படிமா. அப்போ எனக்கு அவளுக்கு சம்மந்தம் எழுதி தர மாட்டல அப்படி, அதெல்லாம் எழுதி தர மாட்டேடா, நீ தாண்டா அதுக்கு வர வைக்கிறதுக்கு நீ தாண்டா வழி பண்ணணும், இப்படியா வரும்போதெல்லாம் பேசிகிட்டு இருந்தா எப்படி ஆதரவா அப்படின்னுட்டுருக்காங்க. இந்த முத்து மீனாவை எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சால் போதுமா அப்படிங்கிறாங்க. டே அதை பற்றி விசாரிச்சியாடா, அந்த சிந்தாமணி எனக்கு 20 லட்சம் தராங்க அப்படின்னு, என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாடா மனோஜ், நீனும் ஏற்கனவே கடனத்தில் இருக்க, உனக்கு 5 லட்சம் தராங்க, ஆக 25 லட்சம், எப்படியாவது அந்த சத்யாவும் ரேகாவும் எங்கே இருக்கான்னு மட்டும் இது பண்ணணும்டா வாடா அப்படின்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு நேராக ரேகா அம்மாவை பார்க்க போகிறாங்க சிந்தாமணியை. இங்கே சிந்தாமணி நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது, இல்லை எங்கள் அம்மா சொன்னது உண்மையானு கேட்க தான் வந்தேன் அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள் கூட 10 லட்சம் தரேன், என்ன 25க்கு 10 35 லட்சம் தரேன், ரேகாவும்
அந்த சத்யா எங்கே இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள். அவங்க கல்யாணம் முடிக்க முன்னாடி நான் ரேகா அவங்க கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேராக எங்கே போகிறாங்க, பொன்னியம்மன் கோயில் முன்னாடி போகிறாங்க. அங்கே போய் சம்மந்தி எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. வாங்க சம்மந்தி நல்லா இருக்கீங்களா, எது சாப்பிட்றீங்களா அப்படிங்கும்போது ஒன்றும் வேண்டாம், நீங்களே வெயில் நிற்கிங்க, அதான் வரும்போதே உங்களுக்கு மோர் வாங்கிட்டு வந்து இந்த மோரை சாப்பிடுங்க, ஏன்னா வெயிலுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், நான் சாப்பிட்டு தான் வந்தேன் அப்படிங்கல சம்மந்தி இந்த மோரை சாப்பிடுங்கன்னு சொல்லி மோரை கொடுக்குறாங்க. அப்போ வந்து சீதா என்னம்மா இது புதுசாக இருக்குது, அத்தெல்லாம் இது வாங்காத அப்படிங்கும்போது என்னம்மா சீதா நல்லா இருக்கியாம்மா, உன் மாப்பிள்ளை நல்லா இருக்காரா, நீ கோயிலுக்கு வந்தியாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அம்மாவும் பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, நானும் வந்து இந்த வழியாக நானும் சம்மந்தி பார்க்க வந்தேன். டேய் மனோஜ், அத்தைக்கு வணக்கம் சொல்கிறேன் அப்படிங்க. அத்தை வணக்கம், நல்லா இருக்கீங்களா, நான் மீனாவை கல்யாணம் முடிக்காமல் மணமேடையிலேருந்து எழுந்திரிச்சு போனது தப்பு தான், அது எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு, அம்மாட்டையும் சொன்னேன், வந்து உங்கள் அத்தைட்ட வந்து நீனே மன்னிப்பு கட்டுறான்னு சொன்னோன்னே மன்னிப்பு கேட்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. மருமகனே நாங்கள் அதெல்லாம் நினைக்கல, அந்த நேரத்தில் உங்கள் மேலே கோவம் இருந்துச்சு, ஆனால் உங்கள் தம்பி தான் நல்லா எங்கள் மகளை பார்த்துக்கிறாரா, ஆனால் எங்களுக்குள்ள அந்த எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது, ஏம்மா இவங்க ஏதோ பண்ணணுன்னு தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. சும்மா ரெடி அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தி வாங்க கோயிலுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொன்னால் என்னாலும் கேட்குறேன்னு சொல்லிட்டு சும்மையாவது கோயிலுக்கு சுற்றிட்டு சம்மந்தி ரொம்ப சந்தோஷம், சரி நம்ம சத்யாவும் உங்கள் மருமக ரேகாவும் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா அப்படி இப்படிங்கிறாங்க. சம்மந்தி என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் சம்மந்தி, அவங்களுக்கு காலகாலத்தில் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும், அந்த சிந்தாமணிக்காக எதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும், வீட்டு பிள்ளைகளுக்கு நம்ம தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும், எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கள், என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு முத்துட்டின்னு சொல்லி நம்ம கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படிங்கும்போது சீதாவுக்கு தெரிஞ்சிருது. அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சிந்தாமணிகிட்ட சொன்னால் ஏதாவது லாபம் வராதான் தான் அவங்க 2 பேரும் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேம்மா, தெரியாதுன்னு சொல்லிடுவோம்னு தெரியல அப்படின்றாங்க. உடனே என்ன சம்மந்தி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் காரடா, இந்த பொம்பளையாளுக்கு மோர் வாங்கிட்டு போனதும் சும்மா லாந்ததும் எல்லாம் வேஸ்ட்டுடா, இப்போ என்னடா பண்ணுறது அப்படிங்கும்போதேம்மா, கண்டிப்பாக அந்த முத்துக்கும் மீனாவுக்கும் தெரியும், அவங்க எங்கே போகிறாங்கன்னு அவங்க முன்னாடியே போனால் சரியாக வந்துடுமா அப்படிங்கிறாங்க. சரிடா அவங்க எங்கே இருக்காங்கன்னு முதல்ல கேளு அப்படிங்கிறாங்க. முத்து எங்கடா இருக்க அப்படிங்கிறாங்க. நான் கார் ஸ்டாண்ட், எனக்கு நீ ஃபோன் பண்ண மாட்டியே, என்ன பண்ணியிருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லி ஃபோன் வச்சிடுறாங்க. இங்கே உடனே சரி மனோஜெலாம் கால் பண்ணியிருக்கான்னு சொல்லி மனசில் சிரிச்சுக்கிறாங்க. அப்போது முத்து சொல்கிறாரு, முத்து இங்கே தான் கார் ஸ்டாண்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் விஜய்கிட்ட சொல்கிறாங்க. டேய் நீ முத்து எங்கே போகிறான்னு பாரு, நான் மீனா எங்கே போகிறான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அவன் எங்கே போகிறான்னு தெரிஞ்சுட்டா நம்மளுக்கு அதில் பணம் இருக்குது, 35 லட்சம் இருக்குதுமா, ₹1 2 இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு மாஸ்க்கை போட்டுவிட்டு முத்து கார் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்து நிற்காப்புல. ஏம்மா நான் கரெக்டாக கார் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இங்கே நானும் வீட்டில் தான்டா இருக்கேன், மீனா அங்கே தான் இருக்கா, கண்டிப்பாக அவள் எங்கேயாவது போவா, நான் முன்னாடியே ஆட்டோவில் முன்னாடியே போய் அவள் எங்கே போகிறான்னு பார்த்து நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன்டா, சொன்னால் தான் நமக்கு 35 லட்சம் இருக்க அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இங்கே சீதா ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க முத்துக்கும் மீனாவுக்கும். ஓ இப்படி சங்கதியா, ஏதோ ஒன்று இவங்களுக்கு லாபம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மீனாவுக்கு வேண்டிய ஆள்கிட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி என் மாமியாரும் எங்கள் வீட்டுக்காரோட அண்ணனும் சிந்தாமணி எதுவும் பார்த்து பேசினாங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் அவங்க வீட்டு முன்னாடி போனாங்க, நான் என்ன பேசுனாங்கன்னு தெரியாது அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்போ ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இவங்க ரொம்ப தெளிவாக இருக்கணும் மீனா அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிடுறாரு. மனோஜ் வந்து ஏற்கனவே ஒரு 5 லட்சம் வேணும், அவன் எங்கே இருந்தான்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்லி பணம் வாங்கிடுவேன்னுக்கிட்டு இருக்கான், அதனால் நம்ம ரொம்ப தெளிவாக தான் இருக்கணும் அப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே இன்றைக்கி நைட்டு ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும்னு சொல்லி பைஜுவும் அந்த நீத்துவும் பிளான் பண்ணியிருந்தாங்க. பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட்டு பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி இது பண்ணுதாங்க. அங்கே சத்யாவும் ரேகாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹோட்டல்லாம் அடைச்சிட்டு போயிடுறாங்க இந்த ஸ்ருதி. அப்போது கடை முன்னாடி 5-6 பேர் இருக்காங்க. என்ன பேசுகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து கண்ணாடி திறந்து பார்க்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட் இருக்க போய் தானே இந்த ஸ்ருதி பயங்கரமாக ஆடுதா, ரெஸ்டாரண்ட்டை முடிச்சு விட்டா முடிஞ்சே போச்சு, டேய் நான் சொன்னதை வாங்கிட்டு வாடா, நம்ம ஒன்றுமெல்லாம் வாங்கி கொளுத்தி விட்ருவோம்டா அப்படிங்கிறாங்க. அண்ணே 10 நிமிஷம்ண்ணே, பல்க் வரைக்கும் போயிருக்காமண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே இதை கேட்ட சத்யா கரெக்டாக முத்துக்கு கால் பண்ணிடுறாங்க. மாமா யாருன்னு தெரில, நிறைய பேர் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஒன்றுமெல்லாம் ஆக்கணும்ன்ட்டு இது பேசிக்கிட்டு இருக்காங்க, அது போக தூரத்துலேருந்து பார்க்கும்போது அது வந்து நீத்து மாதிரி இருக்குது, இன்னொரு ஆள் யாருன்னு தெரில அப்படிங்கிறாங்க. நான் உடனே வரேன்டான்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு இங்கே ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்டுக்கு முத்து வராங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.